ஆர்எஸ்எஸ்னுடைய மற்றொரு திட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த திட்டம் குறித்த எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகளுக்கு அமித்ஷா பதிலளிக்காமல் தடுமாறி காட்சியளித்தது பார்க்க ஆனந்தமாக இருந்தது. புறவாசல் வழியாக கடந்த காலங்களில் பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே இன்றைய காலத்தில் அவையெல்லாம் எவ்வளோ பெரிய சிக்கலானது என்பது மக்களுக்கு தெரிந்துவிட்டது. இன்றைக்கு வக்கஃப் தொடர்பான மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதும் அது குறித்தான எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகளுக்கு அமித்ஷா பதில் சொல்ல முடியாமல் திணறி இருக்கக்கூடிய அந்த வீடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய வைரலாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் முதலில் பாருங்கள். ஆனால் அதற்கு முன்னால் 2-3 முக்கியமான விஷயங்களை பேச வேண்டியிருக்கிறது. ஒன்று, நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிடம் எதிர்க்கட்சிகள் இணைந்து வக்கஃபில் என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொடுத்திருந்தார்கள். அதில் ஒன்றை கூட நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஆர்எஸ்எஸ் பாஜக வக்கஃப் தொடர்பாக கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்றை கூட திருத்தம் செய்யாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இது ஒரு ஜனநாயக படுகொலை. எதிர்க்கட்சிகளுடைய குரல்களை நசுக்கப்பட்டிருக்கிறது. வக்கஃப் நிலங்களை, அதாவது இந்தியாவில் ரயில்வேக்கு அடித்தபடியாக அதிகமான சொத்துக்கள் வைத்திருப்பது என்பது, சொத்துக்கள் இருப்பது என்பது வக்கஃப். இந்த வக்கஃபினுடைய சொத்துக்களை, நிலங்களை முழுவதுமாக ஆட்டையை போட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுக்கு தாரை வார்ப்பதற்கான ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம்தான் இன்றைக்கு மசோதா வடிவில் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உடை விஷயத்தில் அந்த மக்களை ஒடுக்கிறீர்கள், உணவு விஷயத்தில் ஒடுக்கிறீர்கள், அவர்களுடைய வாழ்வாதாரங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறீர்கள், அவர்களுடைய நிலங்களை இன்றைக்கு ஆட்டையை போட்டு கொண்டிருக்கிறீர்கள். சமூகம், இந்திய சமூகம் ஒட்டுமொத்தமாக இதற்கெல்லாம் சேர்த்து அமித்ஷாவை பார்த்து, மோடியை பார்த்து, ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை.